அன்பையும் அந்த அன்புக்குள்ள இருக்கிற பிரசனத்தை இந்த இடத்துல உணர்கிறோம். அன்பு அளவிட முடியாதது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக தூய ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வசனங்களுக்காக நன்றி. இதை வாசிக்க எங்க வாழ்க்கையில எல்லாம் சரியாகும்படி ஜெபிக்கும். ஒரு அல்டிமேட் பர்பஸ் வைத்திருக்கிற பிரதான நோக்கம் இன்னது அறியபடிக்கு எனக்கு பிரகாசமான கண்ணை தரும்படி ஜெபிக்கும். எங்க கண்கள் திறந்தரும்படி ஜெபிக்கும். எந்த நோக்கத்துக்காக, எந்த உணர்வுல, எந்த வெளிச்சத்துல, எந்த வெளிப்பாடுல அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது அப்போஸ்தலர்கள் ஆவியான அந்த வசனத்தை எழுதினாலும் அந்த வெளிச்சத்துக்குள்ள எங்களை நடத்தினேன். எங்களோட சொந்த ஐடியா இல்லை, எங்களோட சொந்த மூல அறிவு இல்லை. அன்றைக்கு இந்த வசனங்கள் ஆவியான சொல்லும் பொழுது அப்பாவுடைய இருதயம் எதை சார்ந்திருந்ததோ அதை பார்க்க எங்களுக்கு கிருபைதான். அந்த கண்களை திறந்தடுங்க. இந்த வசனத்துல மறைந்திருக்கிற மகிமையை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யலாம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இன்னொரு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் ஆங்கில பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு மேல ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாங்க. இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு லைஃப் த்ரூ த ஸ்பிரிட். உங்களுடைய மொழிபெயர்ப்பு என்ன இருக்குன்னு நான் ஒரு மொழிபெயர்ப்பை பார்க்கும்பொழுது லைஃப் த்ரூ இன் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய ஜீவியம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா கடந்த வாரத்தின் தொடர்ச்சியான செய்தியை தான் பேசுகிறேன். நீங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்க சொன்னால் விசுவாசத்தினால் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்றதை ஆபிரகாமை எக்ஸாம்பிளா வைத்து பவுல் பேசியிருப்பார். பவுல் இந்த ரோமருக்கு எழுதும் பொழுது, இந்த கடிதத்தை எழுதும் பொழுதுதான் ரோமருக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள், லா, நியாயப்பிரமாணத்தை மையமாக வைத்து நிறைய இடத்துல நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்ன, கிறிஸ்து என்ன செய்தார், பிரமாணம் என்ன செய்தது என்பதை அவர் பேசுறதை நீங்க கவனிக்கலாம். ஆகவே இந்த லா, இந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாகவே, நியாயப்பிரமாணம் எப்போ வந்தது? மோசேயின் காலத்துல தான் வந்தது. இந்த நியாயப்பிரமாணம் 613 பிரமாணத்தை வாலிபையில நல்ல கவனிங்க. பிரமாணம்னா என்ன விளங்கிக்கணும். இது யூதருக்கு மோசேயின் கையினால் கொடுக்கப்பட்டது. யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசிச்சீங்கன்னா நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினால் அருளப்பட்டது யோவான் சொல்லுவார். சோ ஒரு 613 பிரமாணத்தை கை கொண்டால்தான் அவங்க நீதிமான். அதெல்லாம் யூதர்கள் பக்காவா கை கொள்வாங்க. இன்னைக்கு பேர் நினைச்சா சேர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா தசம்பாம் கொடுக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. 7 பண்டிகைகளை கொண்டாடி ஆகணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. இன்னைக்கு மேலாண்டிகை இல்லை, உடம்புல பச்சை குத்த முடியாது, தோடு போட முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருந்தது. பழைய ஏற்பாடு வந்துட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா ஓய்வு நாள் மீறதே ஒரு பெரிய குற்றம். ஓய்வு நாள்னா ஓய்வு நாள் தான், சபத்திலே அதை நீங்க வேலையே செய்ய முடியாது. இன்னைக்கு கிருபியில் இருக்கிற மேன்மையை சரியா உணராததுனால நம்ம எல்லாத்தையுமே ஒரு சாதகமா எடுத்துக்கிறோம். ஆனா கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யலாமோ கூடாதுன்றார். கிரியினால் அல்ல, கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஈவு. ஆனா இப்பதான் நம்ம இன்னும் யூதர்களை பார்க்கணும், விசேஷித்து ஒன்றதான காரணம் செய்யணும். அதனால பிரமாணம் வரத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து வந்தோடனே இந்த கிறிஸ்துவ மையமா வைத்து பவுல் பிரமாணம் செய்யாததை கிறிஸ்து என்ன செய்திருக்கிற டிபேட் சொல்லலாம். அப்படி நிறைய எழுதியிருப்பாரு. அதான் சொல்றாரு, ஆபிரகாம் தேவன் ஈசாக்கு தேவன் சொல்றீங்களே, நீங்க சொல்ற இந்த ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் இல்லாமல் விசுவாசத்துல நீதிமான் ஆகிட்டால் விசுவாசத்துல நீதிமான் ஆக முடியும். இப்ப சுவிசேஷம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஜனங்களுக்கும் போக வேண்டியதாயிருச்சு. இயேசு இப்ப யூதர்களுக்காக வரல, புறஜாதிகளும் அந்த சொந்த ஜனங்கள் அவரை எதிர்த்ததுனால அந்த ரட்சிப்பு, அந்த மகா மேன்மையான உன்னத வாழ்க்கை எல்லா ஜனங்களுக்கும் போக வேண்டும் என்று சொன்ன பிரகாரம் இந்த நியாயப்பிரமாணம் கொள்கைவாதிகள், மதவாதியாக யூதர்களுக்கு பவுல் நிறைய இடத்துல விளக்க வேண்டியதா இருக்கு. அதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனுடைய மீறுதலினால் பாவம் உலகத்துக்கு வந்தது, ஒருவருடைய அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படிதனால நித்திய ஜீவன் வந்ததுன்னு சொல்லி ஆதாமுக்கும் இயேசுக்குள்ள அந்த வித்தியாசத்தை காண்பிப்பார் 5ஆம் அதிகாரத்துல. ரோமர்
பாவம் பெருக பெருக நியாயப்பிரமாணம் வந்தது. லா வந்து கூட பாவம் தான் பேலன்ஸ் செஞ்சுட்டு இருந்தது. ஆகவே கிருபையை மேன்மை பாராட்டினார், நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு தான் 6:1 சொல்றாரு, கிருபைக்கு நான் பாவம் செய்யலாம கூடாது என்பார். 7ஆம் அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய நிர்பந்தமான நிலைமையை பற்றி பேசுவார். தான் தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தில் எப்படி மாட்டிக்கொண்டு விடுதலையாக முடியாத நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் சொல்லிட்டு, இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இருக்குது, ஆவியால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மேன்மையை காண்பிப்பார். இன்னைக்கு நாம் தியானிக்க போறது ஒரு 3 வசனங்கள் கிறிஸ்து மூலமாக, தேவனுடைய ஆவியினால, கிறிஸ்துவின் ஆவியினால நாம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளும். இதை வாசிக்க நான் சொல்றேன். இந்த 3 வசனத்தை 3 நாளா நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற ஆழமான ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கோனீங்கன்னா நீங்க சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல போயிருவீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் அது என்னவென்று சொன்னால், ஓகே 9, 10, 11 3 வசனத்தை சுருக்கமா பார்த்து முடிக்க போகிறோம் இன்னைக்கு காலவேளையில. அந்த 8 ரோமர் 8:8 மறந்துடாது, 8:8 வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதை சொல்லிட்டு நான் சொல்றேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நமக்கு 2 விதமான லைஃப் ஸ்டைல் இருக்குது. மாம்சத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் சொல்லலாம், மாம்சத்தினால் செயல்படுகிறவர்கள் சொல்லலாம். இந்த மாம்சத்தை நீங்க பிரிச்சு எடுக்க முடியாது. உள்ளுக்கு இருக்கிற ஆவி, ஆத்மா, இந்த வெளி தோற்றம் தான் இந்த மாமிசம். நீங்க மாம்சத்துக்கு கட்டுப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், மாம்சத்துக்கு உட்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உண்டு. அது என்ன, அந்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னா அடுத்தடுத்த வசனத்தை சொல்றாரு. 1வது 9வது வசனம் எல்லாரும் வாசிமா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அங்கே நிப்பாட்டி இருக்கு. 1வது தேவனுடைய ஆவி நம்மில் வாசமா இருந்தா என்ன நடக்கும்? இந்த தேவனுடைய ஆவி கொண்டவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க? இப்ப என்ன கேள்வினா, தமிழ் பைபிள்ல தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தான்னு சொல்லி அங்க ஒரு கோபம் இருக்குதா இல்லையா? கோபம் இருக்குதா இல்லையா? அப்படின்னா என்ன, நீங்க உங்க காரை ஸ்லோ டவுன் பண்ணணும். இருக்குதா? Are you sure the Spirit of God in you? இதான் மேட்ச். அங்க ஒரு நேரம் நின்று கண்ணை மூடி பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கு. அப்ப பவுல் மேன்மையான, உன்னதமான, மகிமையான ஒரு வாழ்க்கையை சொல்றாரு, ஒரு தத்துவத்தை சொல்றாரு. தத்துவம் கிடையாது, இந்த ரியாலிட்டி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். சண்டே சர்ச்சில் அவரை வர வச்சுட்டு அந்த முடிஞ்சதை கேட்டு விட்டு போன அவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை இல்லை. அவர் வந்து கேஸ் கம்பு போடுறது இல்லை. ஓகேண்ணா சையா ரூமா இது கேஸ் ஆபேசா அது மாதிரி ஆவியானவர் வந்து கேஸ் கம்பு போடுறது இல்லை. சண்டே ஆராதனைக்கு யூஸ் பண்றவரும் கிடையாது. அவர் என்னைக்கு நீங்க என்னைக்கு இந்த ரட்சிப்பு என்ற அனுபவத்துல வந்தீங்களோ அந்த ரட்சிப்புக்குள்ள அவர் தான், இயேசுதான் ஆண்டவர், ரட்சத்தை காமிச்சு கொடுத்தது அவர் தான். நீங்க 1 கொரிந்தியர் 12 வாசிங்க. ஆவியானவர் இல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரும் ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. அவர் அன்னைக்கே வந்துட்டாரு, வந்து கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், மன்னிச்சு கொடுங்க இந்த வார்த்தை பாய்கிறது திசு பாய்கிற மாதிரி தொடச்சி தூக்கி போட்டுரும், தேவைக்க மாட்டேன். இந்த சொல்றது வந்து ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், உட்காரும் போது, நடக்கும் போது, காரில் உட்காரும் போது, சமைக்கும் போது, வேலை செய்யற எல்லா இடத்திலும் you must feel his presence in you. You not alone. நீ உங்களை திக்கற்றவனாய் விட மாட்டேன், மறந்துடாதீங்க, உங்களை அனாதையா விட மாட்டேன். நான் போன பிறகு என்னுடைய இடத்தை நிரப்புவதற்கு உங்களை ஒருத்தர் நிரப்பி நடத்துவார். உலகம் இந்த சத்திய ஆவியை அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் அவரை அறியாதபடினால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே
உங்களுக்குள்ளே இருப்பான்னு சொல்றாரு. அறிவு பிரகாரம் அணுகிறது இல்லை. அவர் புறாவை போல இருக்கிறாரு. அதெல்லாம் சிம்போலிக் தான். அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும்போது எண்ணெயை பார்ப்பாங்க. பரிசுத்த ஆவி எதுக்கு ஒப்பா இருக்கிறாரு, எண்ணெய்க்கு ஒப்பா இருக்கிறாரு, நெருப்புக்கு ஒப்பா இருக்கிறாரு, அப்புறம் புறாவுக்கு ஒப்பா இருக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் இங்க பேசல. இவங்க யாருமே பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் தேவனை குறித்தும் இயேசு குறித்தும் படிச்சு வாழல. வாழ்ந்ததை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் இருப்பார் என்று சொன்னால், இந்த உணர்வுக்குள்ள நீங்க வருவீங்க என்று சொன்னால், அடுத்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டிருப்பீர்கள், ஆவிக்கு கட்டுப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரோட இல்லை. இதான் அவருடைய ஐடென்டிட்டி, இதான் அவருடைய அடையாளம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மாம்ச கட்டுப்பட்டிருக்க மாட்டோம், மாம்ச சித்தியில நடக்க மாட்டோம். நீங்க போய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து வாசிப்பாங்க. பவுல் ஆசியாவுக்கு ஊழியத்துக்கு போன தீர்மானிப்பார். ஆவியானவரோ அவங்களை போக ஒட்டாதுன்னு நான் போட்டுருக்கோம். அவளை தடை பண்ணினா தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய திருமணத்துல இன்னைக்கு ஃபெயிலியர் நடந்திருந்தா, இன்னைக்கு காலையில ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு வந்தேன், திருமணத்துல ஃபெயிலியர் நடந்திருந்தா இப்ப வருத்தப்படுறாங்க. அது தேவனிடத்திலிருந்து வந்ததா? யோசிச்சு பாருங்க. கண்டேன், கட்டுண்டேன், காதலித்தேன், காலம் வந்தது, கல்யாணம் பண்ணி, இப்ப காலம் கடந்து விட்டது, கழட்டி விட்டேன். காடுக்கு சரத கழட்டி போடு. கர்த்தரால் இருந்ததுன்னா திருமண மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. அவர் திருமணத்துல ஆண்கள் ஒரு வேலை வரும். அது பெரிய ஓனர்களுங்க. அப்பா கிட்டே இருந்து வரணும், அப்பாவுடைய பிளான் இருக்கணும். ஒரே ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஈசாக்கு 2 ரெட்டை பிள்ளைங்க. ஒருத்தன் ஏசா கானானை பண்ண கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, 12 கோத்திரம், 12 கோத்திரம் இஸ்ரவேல் சந்ததி சந்ததி சந்ததி. காட்ஸ் பிளான். ஒரு ஆதாமையா படைச்சாரு. அவனுக்குள்ள இருந்து பரிசுத்த சந்ததி வர மாட்டேதானே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்ஸ் பிளான் இருக்குது. நீங்க இஷ்டம் போல வாழ முடியாது, அவருடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் வாழணும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தேவனிடமிருந்து வந்ததான் பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்க எளிதாக இந்த மாம்சத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. ஆசியாவுக்கு போக வேணாம்னு சொல்லி தடை பண்றாரு ஆவியானவர். நம்மளா இருந்தோம் ஊழியத்துக்கு போறோம், இது ஆவியானவர், இது பிசாச ஆவின்னு சொல்லி இருக்கோம். ஆனா அன்றைக்கு ராத்திரில ஒரு சொப்பனத்துல மகோதனியா நாட்டுல இருந்து ஒருத்தர் நிற்கிறாரு. அங்க போனா மகோதனியா நாட்டுல பிலிப்பின்ற பட்டணத்துல அப்போஸ்தலன் பவுல் சீலாவும் சுவிசேஷம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ஆச்சரியம், சுவிசேஷம் சொன்ன போற இடத்துல அடியோதனமா அடிச்சு சிறையில போட்டு புட்காவல தலைக்கலையா கட்டி போட்டு. யோசிக்கலாம், ஆவியானவர் தான் நடத்தினாரு. அங்கேயும் அவளை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. எல்லாத்தையும் கட்டுனாங்க, வாயை கட்ட மறந்துட்டாங்க. வாயில தான் பள்ளம் இருக்குது. அன்னைக்கு அந்த ஜெயிலதிகார் ரசிக்கப்பட்டு சூப்பர் நேச்சுரலாக வெளியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவியானவளா நடத்தப்பட்டீங்கன்னா இப்படிதான், இந்த லைஃப்ல தான் நம்ம போவோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் மாம்சத்துக்கு கட்டுப்பட்டிருக்க மாட்டீங்க, உட்பட்டுள்ளாமல் ஆவியான உட்பட்டு எல்லா ஆவியின் வழிநடத்தல் தான் நடக்கும். ஆவியான சொல்லிதான் ஒவ்வொன்றும் செய்வீங்க. அடுத்த வசனம் பாருங்க, இப்ப 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், மேல வசனம் ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் மாம்சத்துக்கு நீங்க கட்டுப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆவியான ஆவிக்கு கட்டுப்பட்டிருக்கின்றார், உட்பட்டிருக்கின்றார். சரி, இப்ப 2வது அடுத்த வசனம், கிறிஸ்து உங்களில் இருந்தால். இங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டு. கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா இல்ல கிறிஸ்து போட்டோல இருக்கிறாரா?
கிறிஸ்து இருந்தா கிறிஸ்து வார்த்தை அங்கே அவரே வார்த்தை மாம்சமாயிடுச்சு. இல்ல அவர் ஒரு கோலை குடிச்சுக்கிட்டு நெஞ்சில் ஒரு ஆட்டை வச்சுக்கிட்டு அந்த உருவத்துல இருக்காரா? இல்ல எப்பொழுதுமே ஒரு அந்த ராபோஜனம் பாருங்க சிசுரோட இருக்கிறாரா? சில வீடுகளுக்கு போனா ஒரு சிலுவை போட்டு அது ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அவருக்கு உங்க பிரேயர் கேட்க டைம் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்கான்னு போட்டிருப்பாங்க. அவர் வந்து சிலுவையில வச்சிருக்கிறீங்களா? அல்லது யோசேப்பு மரியாளுடைய அந்த கையில இருக்கிற ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தையாக குழந்தை இயேசுவா இருக்கிறாரா? சிலுவை இயேசுவா இருக்கிறாரா? இல்ல சாப்பாடு மேசல உட்கார்ந்து இயேசுவா இருக்கிறாரா? இல்ல ஒரு ஆட்டை தூக்கி வச்சுட்டு இயேசுவா இருக்கிறாரு? நீங்க இயேசுவை எப்படி பார்க்குறீங்க? பவுல் அப்படிலாம் பார்க்கல, அந்த பிக்சர்லாம் அவங்க பார்க்கல, அவங்க ரியலா பார்க்கிறாங்க, அனுபவிச்சத சொல்றாரு. பவுல் ஒரு பக்கா யூதன், பயங்கர பக்தி வைராகி, அதான் கிறிஸ்துவுக்கு விரோதமா எழுதினார். அவருடைய பயோடத்தை போய் பிலிப்பியர் 3 வாசிங்க. 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட நியாயப்பிரமாணம் குற்றச்சாட்டப்படாத பென்யமீன் கோத்திரம் எபிரேயர் சொல்லி அவருடைய பயோடத்தை அவர் சொல்லுவார். ஆனா இவை எல்லாவற்றிலும் கிறிஸ்து ஒப்பிட்ட போகும்பொழுது நான் குப்பையா என்றார். நான் இன்னும் ஒரு அடைதாயத்தை சொல்ல மாட்டேன், நான் எதுக்கெல்லாம் பிடிக்கப்படணும் அதை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஆசையத்தோட நன்றாரு. இன்னொரு சொல்வாரு, அவருடைய உயிர்த்தது வல்லமையில வாழ நான் வாஞ்சிக்கிறேன், உங்களை விட்டு மறிக்க எனக்கு என்னமா இருக்கு, உங்களை விட்டு போக என்னமா இருக்கு, ஆனால் நான் பூமியில இருக்கிறது அவருடைய உயிர்த்ததின் வல்லமையை அனுபவிக்கின்றாரு. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டாங்க. இவங்க பேசல, அவங்க பேசல, இவங்க கூப்பிடல, பாஸ்டர் வந்து விசிட் பண்ணல, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. அவங்க டினோமினேஷன் மென்டாலிட்டில வாழல, அவங்க ஹோலி ஸ்பிரிட் சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் சொல்றாரு, உங்களுடைய மாம்சத்தை ஜெயிக்கணும்னா முத உங்களுக்குள்ள சில சம்பவங்கள் நடக்கணும், உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய ஆழமான ஒரு காரியம் நடக்கணும். அதுதான் சொல்றாரு. ஒன்னாவது சொல்றாரு, தேவனுடைய ஆவி உடைய வாசமா இருந்தார். இந்த அனுபவத்துல போனா நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டுக்க மாட்டீங்க. கோபம்னா காணாம போயிருங்க. நம்ம சோத்திரம் பண்ணிட்டு ஆத்திரப்படுறோம். தெரியல, என் மனைவி தான் சாட்சி கொடுக்கணும், என் பையன் தான் சாட்சி கொடுக்கணும். ஆனா எனக்கு கூட தெரியுது, என்னமோ எனக்குள்ள நடந்துட்டு மட்டும் தெரியுது. யாரும் பத்தி பேசவே பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கும் போது ஒரே ஒரு காரணம் உணர்ந்து கூட, டேய் நீ பேசாதா, இனிமே பேசாது, எல்லாத்தையும் அப்படி அமைதியா சாஃப்டா. நானும் காரில் வரும்போது மனைவிட்டு பேசிட்டு தான் வந்தேன். அன்புதான் வருது தவிர யாரை பத்தி பேசுறதுக்கோ போடுறதுக்கோ. ஊழினா என்னது, இப்படி தான் ஊழியமா? ஊழியத்துல இருந்துட்டு நம்ம இப்படி பண்றோமே, இப்படி பகைக்கிறோமே, இப்படி விரோதிக்கிறோமே. அப்பா இப்படி செஞ்சிருப்பாங்களா? ஏசா அப்படி செய்யவே இல்லையே. ஒரு இடத்துல வந்து போட்டி கொடுக்குறாங்க, யாரா பெரியவன் இல்லை பண்ணி. அப்படி இயேசு பார்த்துட்டு உடனே சொன்னாரு, முதல் குழந்தைங்களை கூட மாறுபாண்டு, இதுல யாரு பெரியவன், யாருக்கு எந்த போஸ்ட், நீங்க குழந்தைய போல மாறல அப்படின்றாரு. ஒரு இடத்துல வந்துட்டு நான் ஊழியம் போடுறதுக்காக வர, ஊழியம் செய்ய வந்தேன்றாரு. கடைசியா ஒன்று கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. இந்த அடிமைகள்லயே மிக கீழ்த்தரமான அடிமைகள் சார் லெவல் இருக்குது, அவங்க தான் இந்த காலை கழுவுவாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு ரவி, ஒரு போதகர், ஒரு தேவகுமாரன். இதுதாங்க மினிஸ்ட்ரி. கீழே போக முடியுமா? கீழே போக முடியுமா? அதெல்லாம் பவுல் இதை கண்டுபிடிச்சு எழுதுறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் சொல்றாரு, அவர் சில்வ மரணப்படுத்தி கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே அடிமையாக ஒப்பு கொடுத்த அடிமையை வந்துட்டு அவர் விருப்பத்தை எதுவுமே சொல்ல முடியாது. எஜமான் என்ன சொல்றாரோ அதான் உம்முடைய சித்தத்தின்படி நடக்குது. எந்த தெய்வங்க, எந்த கடவுளுங்க இவ்வளவு கீழே இறங்கி வருவாரு? நம்மளால கீழே இறங்கி வர முடியல. கல்யாணத்துக்கு வந்து முறையா பத்திரிக்கை கொடுத்தா மறைச்சிக்கிறோம், வீடு வந்து பத்திரிக்கை கொடுக்கணும். ஆனா சபைக்கு வந்து அந்நிய
வெளியே போனா ஆத்திர வாசல், நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி அந்த சனியை மூஞ்சில முடிக்க சொல்லு. என்னங்க நடக்குது? எங்கேயும் தப்பு பண்றதில்ல, எங்கேயும் தப்பு பண்றதில்ல. நீங்க இப்ப வாசிச்சு பாருங்க, எல்லாம் ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த நேரத்தை கூட சிரிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நான் சொன்னேன், நம்மளாம் விருந்து வீட்டுக்கு போறது சந்தோஷப்படல, ஆனா பிரசங்கியில சொல்றது துக்க வீட்டுக்கு போறது நலன்றது. அங்கதான் ஒரு மனுஷனுடைய முடிவு பாருங்க. பைபிள் வசனமா பாருங்க, நம்ம அறிவுக்கு மேல அதான் தேவ ஞானம்ன்றது. அதான் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் இருந்தால் அடுத்தது என்ன நடக்கும்? முதல் மாம்ஸ் கட்டுப்பட்டிருக்க மாட்டோம், மாம்ஸ் உட்பட்டிருக்க மாட்டோம். இப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். இந்த மாம்ச பாவம் செத்ததுன்ற உணர்வு வந்துடும். அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, எதுவுமே உங்களை எடுக்காது. அதான் பவுல் சொல்றாரு, அவரோட கூட நானும் சீவில செத்துட்டேன்றாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத் நடந்திருக்குது. ஞான சார்ந்த அவரோட கூட நம்ம செத்துட்டோம். எதுக்காக? ஒரு புதிய ஜீவன் உள்ள ஒரு புதிய ஜீவன், ஒரு நியூ லைஃப். இப்ப என்ன சொல்றாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? செத்து உயிரோட எழுந்திருக்கணும் அப்படி சொல்லல பவுல். பவுல் என்ன சொல்றாரு? அவரோட கூட உயிர்த்தெழுந்த சாயல்ல கனெக்டட் ஆயிட்டோம். அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்ணா, இந்த உயிர்த்தெழுது வல்லமை ஜீவன் உள்ள இருக்கிற உணர்வு. இத நீங்க அதான் ஏன் சொல்றாரு, ஒரு சில உதட்டினால் துதிக்கிறார்கள், உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. இது இங்க இது இப்ப நான் என்ன கூட சொல்லி விவரிக்க முடியல. அது ஆழமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள நீங்க போகணும். நீங்க டே அண்ட் நைட் ஒவ்வொரு நிமிஷம் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால், பாவத்து சரீரமானது பாவத்திடம் மறித்தது, ஆவியான நீதி நிமித்தம் ஜீவன். இந்த ஆவி எப்பொழுது ஜீவனமா இருக்கும்? மாம்சம் செத்து போயிருச்சு. அந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் பாவங்களை மேற்கொள்ளாது. உங்க சரீரம் செத்துருச்சு. இந்த மண்ணோட இழுக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்க கண்ணை மூடுறீங்களா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? நான் கண்ணை திறந்துருக்கேன். அதனால நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நான் முதல் வசனம் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவி உங்களில் மாசமா இருந்தால், கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. தேவனுடைய ஆவி அறிவு ரேலி இருந்தால் தேவனுடைய ஆவிக்குள்ள இருந்து பாருங்க. அப்பனா நீங்க எவ்வளவு வெளியேறப்பட்டவங்க. ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்காரு. That's what Paul said, we are the temple of the Holy Spirit. இப்போ உங்க உடம்புல ஒரு பிரசன்னத்தை உணருங்க. ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். the spirit of God உங்களில் வாசமா இருந்தால் சம்திங் உணர்வுலாம் பாருங்க, வேற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இப்ப அடுத்த வசனம், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால். கிறிஸ்து போட்டோல இல்ல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்களுக்குள்ள இருந்தால், உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீல் பண்ணுங்க. வியாதி சுகமாக நீங்க பார்க்கலாம். I tell you brothers and sisters, now you get healed because Christ in you. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எந்த இடத்துல வியாதி இருக்கும், disappear, just receive. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் உங்க பேச்சு மாறிடும், உங்க நடப்பு மாறிடும், உங்க எண்ணங்கள் மாறிடும். Because you are the Christ. நீங்க தான் ஒரு representative in the earth. பூமியில நீங்க தான் ஒரு பிரதிநிதி. Just meditate பண்ணுங்க. அங்க உள்ளத்தில் ஆதர டைம்ஸ் பண்ணுங்க. ஜெபம் பண்ண வேண்டாம். Just meditate. The Christ in you. Oh. சரீரமானது பாவத்தில் மறித்து இந்த சரீரம் செத்து போச்சு. செத்து போன சரீரத்தில்
அங்க வியாதி வராதுங்க, செத்து போயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்து ஜீவனா இருக்க. எப்படி இருக்குது இது? இது வந்து உடனே செய்யணும், உங்களுக்கு வராது, கஷ்டப்படுவீங்க. ஏன்னா உங்க மைண்ட் எனக்கு தெரியும். வாடிக்குள்ள நான் சொல்றேன், போயிட்டு ஹெட்ஃபோன் அடைச்சு போட்டு நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, நான் அப்படிதான் ஜபருக்குள்ள போயிட்டு ஒரு நல்ல நாட்கள் எடுத்து உட்காந்துட்டு கண்ணை மூடிடு ஒரு வசந்த வாசிச்சுட்டு அதையே மெடிடேட் பண்ணுறோம். அப்படியே சமுத்திரம் அழுக வரும், சமுத்திரம் ஒரு சிரிப்பு வரும், சமுத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு சமாதானம் அப்படியே நிரப்பும் பாருங்க. இரவு பார்க்கணும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம். தியானம் வந்து சிந்தியை சார்ந்தது. அதான் சக்தி அடைஞ்சு முக்தி பெறுவதற்கு முனிவர்கள் ஏதாவது ஒரு காட்டில் போயிட்டு அப்படியே கண்ணமுடி உட்கார்ந்துருப்பாங்க. சக்தி அடைந்து முக்தி பெறுவதற்கு முனிவர்கள் ஏதாவது ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருப்பாங்க. எந்த ஒரு கனெக்ஷன் உலகத்தில் இல்லாம. எனக்கு தெரியுது, நீங்க சொல்றீங்க பாச்ச ஈஸியா சொல்லி கொடுறீங்க. என் சூழலை நின்று பாருங்க, காலையில் 8 மணிக்கு நம்ம கேமரா தாண்டி இதை பண்ணி அதை பண்ணி அங்கே போய் இங்கே போய் மார்க்கெட் கிராமம் வாங்கி கொடுத்து என் மனைவி சிலை பண்ணி அங்கே போய் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து சாயங்காலம் வந்து ஒரு நொந்து நூலாயிரம். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியுது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ ஓவர்ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த குட் மெடிஷன் என்னதுமா, மெடிஷன் தானே வாழாதுங்க. மெடிடேட் பண்ணுங்க. ப்ரொனவுன்ஸ் சரியானா மெடிடேட் பண்ணுங்க. அது வந்து தியானம் பண்ணுங்க. ரொம்ப பேர் மெடிசனை வாழ்ந்துட்டு கொண்டு போய் மனசை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மனநலத்துக்குள்ள வாழ்ந்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நீங்க அப்படியே you can feel the சரீரத்துல எல்லாம் தேவையில்லாம் அப்படியே இல்லைன்னா அவர் வந்துட்டார்ல. அடுத்து 3வது வசனத்தை பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுக்கூடிய ஆவி உங்களில் இருந்தால் இருந்தால் 1வது தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தா நீங்க மாம்சத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டீங்க. என்னது தம்பி, கட்டுப்பட்டு இருக்க மாட்டீங்க. ஆவியான கட்டுப்பட்டு வந்துருங்க. கிறிஸ்து உங்களில் இருந்தா இந்த சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். இயேசுவை மரித்தோர்ந்து எழுக்கூடிய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், இப்ப இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா பேசுறாரு. 1வது என்ன சொல்றாரு, மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டீங்க. 2வது சொல்றாரு, பாவ சரீரமானது பாவம் செத்து போறதா இருக்கும். பாவம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. 3வது சொல்றாரு, இயேசுவை மரித்தோர்ந்து எழுக்கூடிய ஆவி. ஆமென் சொல்லுங்க. இயேசு யாருமே எதிர்பார்க்கல, பிதா அவரை உயிர்ப்பித்தார். அந்த ஆவி, the power of the resurrection, உயிர்த்ததின் ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களில் இருந்தால், வாசமா இருந்தால், அங்கே போக இருக்குதா? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? இருந்தால் என்ன நடக்கும்? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம் தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு இதெல்லாம் சாவுக்கு ஏதுவா இருக்கு, அதெல்லாம் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை கூட இருக்குது. ஆமென். டாக்டர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவானதான் உயிர்ப்பிக்க முடியும். இது சூப்பர் நேச்சுரல் காரியம். இது சாதாரணமா நடக்காது. இதை நீங்க வாழ ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இயேசுவை உயிரோடு எழுப்பிய ஆவி எனக்குள்ள இருந்தா இதுதான் அதோடைய அடையாளம், இதுதான் இதோட பெனிஃபிட், இதுதான் இதோட பலன். அந்த ஆவி இருந்தா சாவுக்கு ஏதுவான உயிர்ப்பிக்கும். எதெல்லாம் உங்க லைஃப்ல செத்து போயிடுச்சோ அதெல்லாம் ஜீவன் உண்டாகும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குது? எல்லாம் என்ன நடந்து நான் பாஸ்டர் இருக்குன்னு சொல்றதே நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துதான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எழும்பு ஒப்பா இருக்கிறாங்க. பள்ளத்தாக்குல 70 வருஷம் அவங்க பாபிலோன் தேசத்துல ஸ்பிரிச்சுவலா ட்ரை ஆயிட்டாங்க, உணர்ந்து போயிட்டாங்க, செத்த பிரதமா இருக்காங்க, நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. இப்ப தீர்க்கதரிசி மூலமாக ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல வந்து ஒரு எழும்புகள் நல்ல பள்ளத்தாக்குல கொண்டு போய் டீச் பண்றாரு. இதுதான் ஜனங்களுடைய நிலைமை. இவங்க பிரேத குழியில இருக்கிறது போல உணர்றாங்க, செத்து போயிட்டது போல இருக்கிறாங்க, எழும்புல போல இருக்கிறாங்க. இப்ப என்ன தெரியுமா செய்யணும்?
எலும்புல பார்த்து தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்றாரு. இப்ப இயேசுவை மறைந்து எழுக்கூடிய ஆவி உங்களில் வாசமா இருந்தா எந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும், எந்த சிந்தை இருக்கணும்? சாவுக்கு ஏதுவா உயிர்ப்பிக்கிற ஒளா இருக்கணும். ஆனா நம்ம பேசுற பேச்சுல உயிரா இருக்கணும் சாகடிச்சிருக்கோம். நீங்க பாருங்க, அபிஷேகம்னா என்னங்க? அபிஷேகம்னா என்ன? இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்து உங்களில் இருந்தானா என்னமா? கிறிஸ்து என்பதற்கு கிரேக்க வார்த்தை மெஸ்ஸியா, anointed one. You are the anointed person. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா you are the Messiah. The anointing upon you. You are not an ordinary person. வேதத்துல எல்லாரும் இருக்கிறவங்க தேவனை அறியாதவர்கள். நீங்க தேவனை அறிந்தா கோலத்தை தூக்கி விட்டுட்டு you are the anointed person. நீங்க அங்க இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில மாற்ற உணர்வு இருக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்டு போக முடியாது. இது உட்காந்து மறுபடியும் ஒரு வாட்டி கண்ணை முடிச்சு ஃபீல் பண்ணு. அப்ப நீங்க கை வச்சா செத்ததெல்லாம் உயிராகன்றதுல உள்ளே வந்துடணும். நீலாம் கையை வச்சு எது உருப்பட போது கேட்டுட்ட பாருங்க. நம்மளோட சப்கான்சியஸ் ஆள் மனதுல எங்க அப்பா பாவம் அவன் அப்படிதான் சொன்னாரு, நீலாம் உருப்படாத சனி பீர, நீ பிறந்த கொஞ்சாதிய வாயில போட்டுக்கிறான். ஆனா எங்க அம்மா கேன்சர் இருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் நான் அக்செப்ட் கிரைஸ்ட் இந்த சேர்ச்ல ஒரு 5 பேர் கேன்சர் பிரேயர்ல சுகமானாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியல, அவருக்கு ஏதோ ஒரு பாதி எங்க அம்மா கிடைச்ச வெளியேறமான காதல்னால நான் தான் கொடுக்க வந்துச்சு. கடைசி பையன் சனி இப்ப பாவம் எங்க அப்பா தெரியல. பட் நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஏன்னா என் லைஃப்ல அதெல்லாம் நம்பும் பொழுது என்னை விட்டு நிறைய உறவுகள் போக ஆரம்பிச்சாங்க. தனிமைப்படுத்தப்பட்டேன், தனிமையா இருந்தேன். ஒரு 18 வயசுல சாவை தேடி ஓடுனேன். சாவு என்ன தெரியல, நான் சாவான்னு தேடி ஓடுனேன். அதான் என்னோட வாட்ஸ்அப்ல பாருங்க, நான் சாகப்படல சாதிக்க பிறந்தது. இன்னைக்கு என்னால எத்தனையோ குடும்பம் வாழ்றாங்க. எனக்கு கவுன்சிலிங் கால் பண்றேன். நேற்று ஒரு பொண்ணு சிங்கப்பூர்ல கால் பண்ணி பஸ் எனக்கு எந்த ஒரு தீர்மானம் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணுன்றாங்க. கற்பம் தரிக்காத பாரிஸ்ல இருந்த சிந்துன்னு ஒரு பொண்ணு ப்ரே பண்ணி அடுத்த மாசம் கான்சீவ் ஆனாங்க. ரெண்டாவது பேபி கான்சீவ் ஆனாங்க. இந்த ரெண்டாவது பேபி அதோடைய மூவ் பண்ண நல்லா இருக்க ஜெபம் பண்ணி சொன்னேன். ஆண்டவர் இப்ப அவருடைய இதெல்லாம் மாத்துறாரு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கெல்லாம் நீங்க உபவாசம் எடுக்காதீங்க, வாழுங்க, அப்படியே வாழுங்க. உபவாசம் எடுத்து தப்பு இல்லை. எவ்வளவு நாள் நீங்க உபவாசம் எடுத்து பாவத்துக்காக வாழ்ந்துருப்பாங்க, பாவத்துக்காக இல்லைங்க, பாவம் மறிச்சிருச்சுங்க. காரணம் கிறிஸ்து ஜெயித்தவருக்குள்ள இருக்கிறாரு. இந்த மென்டாலிட்டி, இந்த சிந்தெல்லாம் நீங்க தைரியமா ஒரு காரியத்தை செய்யுங்க. இப்ப என்ன செய்யுங்க, பூசாரியை கூப்பிடுறது மாதிரி மன்னிச்சு கொடுங்க, ஆசாரியை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. என்ன கூப்பிடுறீங்க? நான் எவ்வளவுதான் ஓடுறது, எனக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடிவிட்டேன். இதுக்குமே ஓடுறதுக்கு எனக்கு தெரியல. நீங்க ஓடுங்க, எல்லாத்தையும் நீங்க கூப்பிடாதீங்க. என்னன்னா காலையில நான் ஜெபம் பண்ணல, நான் சொல்றேன் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, வாழுங்கன்றேன். நான் ஜெபத்தை வேற மாதிரி பாக்குறேன். நான் டெய்லி அப்படியே வாழ்ந்துட்டு இப்ப யாரும் எனக்கு ஜெபிக்க சொல்ல தேவையில்ல, என்னால அவர்கிட்ட பேச. ஜெபம்னா என்ன? ஃபெலோஷிப் தான். நான் உட்கார்ந்து அவர் உணர்றேன். இன்னொரு நேரம் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு தனியா போயிடுறேன். அதுதான் பிரேயர் டைம். மித்த நேரத்துல அவர் உணர்வாவே இருக்குது, அவர் சிந்தையிலே இருக்குது. போய் ஜெபம் பண்ணி இருந்து பிரதர் அப்புறம் வரதில்லை. ஒரு ஆளை பார்த்தோன்னா ஓடு புறப்பட்டு வரும். ஏதோ ஒரு நைட்ல ஒரு வீட்டுக்கு போனோம், பெருமைக்காக சொல்றேன், அனுபவிக்கிறத சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போனோம், அவங்க வாழ்க்கையில் இருந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் இதான் பார்க்கிறேன். அந்த தம்பி ஒரு வேலையை இது பண்ணிருக்காரு. நான் சொன்னேன், இந்த வேலை இல்லை, உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்குது, அண்ட் ரைட் அண்ட் ஆனா அவர் ஆமாம் அப்படின்னாரு. அவர் ஹிந்து, தி போத் ஃபேமிலி ஹிந்து, 2 பேரும் கிறிஸ்டியன். அவங்க இது நான் வீட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க கூட இருந்தது ஏற்கனவே ஒரு 5 புருஷன் இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க புருஷன் ஏசு பார்த்தோம் அப்படியே அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேல தாகம் எனக்கு இல்லைன்னா தாகம் உனக்குள்ள இருக்குது. இந்த தண்ணி நீ வாங்குறதா இருந்தா போய் உன் புருஷனை கூட மேட்ரு அதுதான், மேட்ரு அதுதான். இல்லை எனக்கு புருஷன் இல்லை, உண்மைதான். அவங்க 5 புருஷன் இருக்காங்க. இப்ப இருக்கணும் உன் புருஷன் அந்த சமாரிய பெண்ணு இந்த கிறிஸ்தவ குழுக்குள்ள இருக்கிறாரு. உனக்கு தெரியுமா அவங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு பாட்டு
அது பாட்டா நடந்தன்னு சொல்லி விவாகரத்து சொல்லியிருக்காரு. அதோட விவாகரத்து தான். சொன்னாங்க நீங்க அப்படிப்பட்டவர்கள், நீங்க சூப்பர். நீங்க இதுக்குதான் ஆவியா இருக்கு. ஏன் இந்த சர்ச்சுக்கு வர பண்ணீங்க? அந்த மூஞ்சி வரைக்கும் இந்த மூஞ்சி சர்ச்சுக்கு வரைக்கும் என்ன ஆசுடைய வேலை என்ன? இவரை பிடிச்சி இழுத்து இவரை பிளீஸ் பண்ணி அவரை பிளீஸ் பண்ணி இல்லைங்க. இனிமே நீங்க அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா காலம் இனி செல்ல. அவருக்கு மோசஸ் இல்லைன்னா ஜோசுவா ஜட்ஜஸ்னா சவுலுனா தாவீது. அவர் போய்கிட்டே இருப்பார். அவர் யாரும் வெயிட் பண்ண மாட்டார். But those are willing to dedicate himself. வளைய போட்டு வரைய நம்பிய முன்னாடி மனசுல பிடிக்கிற போட்டு வந்துட்டாரு. ஒரு மாதிரியா பாக்குறீங்க. இதை விரும்புங்க. அண்ணனை முத ஆபரணம் அண்ணனை முத சந்திக்கும் போது சந்திச்சு கொஞ்ச நாள் சொல்றாங்க ஒரு டெஸ்ட் பண்ணி அவங்க மருத்துவமனை இருந்தாங்க. பட் டாக்டர் வந்து அவருக்கு வந்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கையை வைக்கும் போது எனக்கு அதை கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்ப சொல்றாங்க அது வச்சிருக்கே கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கூட பேட்டரிக்கு ஓகே தேவைப்படலாம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அக்கா இருந்தீங்கல்ல, நீங்க இருந்தீங்க பக்கத்துல. அப்ப நான் அதான் சொல்லி ஜெயிச்சேன்ல. பட் எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. நான் பேசும்போது கிறிஸ்துவா பேசுறேன். கிறிஸ்து எனக்குள் வாசமாக இருந்தால், அடுத்தது கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அடுத்தது நீங்க செய்ய வேண்டியதுன்னா சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிப்பீங்க. இந்த சிந்தை இதுதான் நீங்க மெடிடேட் பண்ணணும். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க. பாஸ்டர் வந்து பார்க்கல, பாஸ்டர் அம்மா வந்து பார்க்கல. எதுக்கு அவரே வந்து பார்க்கும்போது நான் வந்து பார்க்க தான் செய்ய போறேன். நான் சொல்லாத சொல்லி உங்க குடும்பத்துக்குமே சொல்லிக்கிறேன். வேற என்ன சொல்லுங்க, பாஸ்டர் are you free? Let's we go for tea. Are you free? வாங்க நம்ம போய் தண்ணி சாப்பிடலாம், தண்ணி அடிப்போம். அப்படி வாங்க ஃப்ரெண்டா உட்கார்ந்து பேசுவோம். நீங்க பக்தியா இருக்காதீங்க, பாசமா இருங்க. பக்தி மத்தவங்கள பாதிக்கும். ஒப்பிட்டு பேசுவோம். பாசமா இருங்க, கேஷுவலா இருங்க, எப்போதும் கூட இருங்க. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாலும் அங்க அற்புதம் நடக்கும். கிறிஸ்துவாவே வாழுங்கன்ற. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? கனியை பாருங்க. கனிகளால் அவர் அறிவீர்கள். கிறிஸ்துதான் அதுதான் கிறிஸ்துவின் கனிகள். யாரை பார்த்தா ஒருத்தர் முன்னேறினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்க இன்னும் அவங்க முன்னேறதுக்கு போய் ஏதாவது கொடுத்து உதவி செய்வீங்க. கீழே இருக்க மாட்டோம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சகோதரரே, மாம்சப்படி வாழ்வதற்கு நான் மாம்சத்துக்கு கடனால் இல்லைன்ற ஒரு மேலான உன்னதமான மேன்மையான அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல போறது. அதுக்கு அவருக்கு சொல்றாரு 13 பாருங்க, மாம்சப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் சாவீர்கள். எங்கெல்லாம் மாம்சம் இருக்கோ, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவன். மாம்சம் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியப்படுத்த முடியாது. இந்த மாமிசத்தை எப்படி, ஏன்னா நீங்க போய் வீட்டுல போய் வாட்ச் பண்ணுங்க. ரோமர் 7 பவுல் தன்னுடைய நிலையை சொல்லுவாரு. நிர்பந்தமான மனுஷன். நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க, எங்க இருக்குதா? ரோமர் 6 பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 22 இருந்து வாட்சிங்கன்னா 26 பாருங்க, 17 பாருங்க. இப்படி நான் விரும்பாத செய்வனாய் இருக்கிறேன், நியாயப்பிரமாணம் நல்லது ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் நான் அல்ல. 17 எனக்கு வாசமாக பாவமே அப்படி செய்கிறது. பவுல் அதான் சொல்றாரு, நான் செய்கிற பாவம் அப்படி செய்திருக்காரு. அது எப்படி என்னிடத்தில், அதாவது மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது. 18 வசனம் ரோமர் 7:18. நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அப்போஸ்தலன் பவுல் ஒரு தரிசனம் பெற்றவர். அவருடைய வல்னரபிலிட்டியாக மனதிலிருந்து தன்னுடைய நிலையை சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. அதனால நான் விரும்புற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நல்லது பேசுறேன்னா அப்படியே என்ன மறந்து குறைச்சு பேசுறேன், எல்லாரும் என்னென்னமோ பேசுறேன், தப்பா பேசுறேன். அதுபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்ய, எனக்குள்ள ஒரு பாவ சுபாவம் இருக்குது அப்படின்றாரு. உள்ளான மனசுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிற, பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், குறை சொல்லக்கூடாது, இப்ப நான் நினைக்கிறேன்.
வார்த்தைக்கு ஏற்றபடி ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவையில் இருக்க காரணம். வேறொரு இன்னொரு பிரமாணம் இருக்குது, வேற ஒரு சிந்தை இருக்குது, வேற ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கின்றது. என் அவையில் இருக்க காணுகிறேன், அது என் அவையில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொடுக்குது. அது அடிக்கடி மேற்கொள்ளுது, இந்த மாமிசம் மேற்கொள்ளுது, அந்த பாவ சிந்தை மேற்கொள்ளுது. எனக்கு நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறேன், சிகரெட் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் ஸ்ட்ரகிள் பண்றேன். போனோகிராஃபி பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்ன அங்க இழுக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு ஸ்ட்ராங்கா உங்களை பிடிச்சிட்டு இருக்குது. ஆனா 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் ஒண்ணு சொல்றேன், பொதுவா சொல்றேன், தப்பா எடுக்காதீங்க. நீங்க கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணா இந்த செக்சுவல் சீன்ஸ், இந்த ஈச்சை லஸ்ட் இதெல்லாம் அப்படியே தனிஞ்சது கிடையவே கிடையாதுங்க. கல்யாணம் பண்ண பிறகு இன்னும் அதிகரிக்கும். இது வயது வரம்புன்னு கிடையாது. இதுக்குள்ளெல்லாம் நம்ம கடந்து போய்தான் ஆகணும். இப்ப என்ன தெரியுமா ஆகும், இன்னைக்கு நான் இப்படி பார்த்துட்டேன், இப்படி செஞ்சுட்டு என்ன தரும், உன்னை வந்து நீ பாவி உன்னை மாறு, நீ தகுதி இல்லை, நீ சேர்ச்சுக்கு போவ. என்ன செய்யுது, உங்களை அறியாமையே அப்பாவுடைய பிரச்சனத்துல இருந்து அப்பாவுடைய ஆசனம் தூரப்படுத்திட்டே இருக்கு. இப்ப எல்லா இடங்களிலும் அவரு உங்களுக்குள்ள இருக்கிறத உணர்ந்துட்டா இதெல்லாம் லகுவா ஜெயிக்கலான்றாரு. அதுங்க அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுற வேறொரு பிரமாணத்தை நாவில் இருக்க காண்கிறேன், அது என் அவைகள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்வது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரியத்தை யாரிடம் விடுதலையாக்குவார். இப்படி சொல்லிவிட்டு 25 சொல்றாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆதலால் நான் என் மனதிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவமனத்தை ஊழி செய்யணும்னு சொல்லிட்டு ஆனபடியால் கிறிஸ்துக்கு உட்பட்டவளாய் இருந்து. இப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய சூழ்நிலைகள். ஆனா இன்னொரு மேலான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார் பவுல், கிறிஸ்துக்கு உட்பட்டவளாய் இருந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்ட பிறகு மாம்சப்படி நடவாமல் ஆவிப்படி நடக்கிற உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இப்ப யார் ஜட்ஜ் பண்றாருன்னா அவருக்குள்ள பாவ சுபாவத்தை ஜட்ஜ் பண்ணுது. ஐ அம் நாட் வர்தி, ஊழியத்துக்கு நான் தகுதி இல்ல. ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் இங்க எல்லாத்துக்கு ஏன் பாசிட்டிவ் எனக்கு இருக்குது. நான் நீங்க இந்த கோஸ்டியூம் தான் பார்த்துட்டு எனக்கு கோபம் வரும், உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு மட்டும் தக்காளி சரியா ஏங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா சாகடிக்கிறதா சாகடிச்சுட்டு வாழ வைக்கிறதா வாழ வச்சுட்டு இருக்கிறேன். என் கூட நெருங்கி இருந்தவர்கள் அன்னைக்கு பார்த்துருக்க மாட்டல, பாசம் எப்படி இருப்பாரு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இன்னொரு முகத்தை நீங்க பார்த்தது அந்த வேகத்துல இருந்து அப்படியே நான் ஆட ஆரம்பிச்சேன் பாருங்க. உடனே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, நாங்களும் ஆடுவோம். அவர் பெருகவும் நான் சிறுகவும். அதனாலதான் இயேசுவை பார்த்தோன்னே நான் இல்லை இவர் தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, இவர் தான் அவருக்கு தெரியும் நான் என்னோட டைம் முடியுது, நான் எதுக்கு வந்தனோ அந்த மினிஸ்ட்ரி முடியுது. அவர் வழியை ஆயத்த பண்ண மாட்டார், இதோ உலகத்துக்கு வெளிச்சம். அப்பா சொல்லிட்டாங்க, யாரு மேல பரிசுத்தம் புறாவுக்குள்ள இருக்கிறாரோ அவர் தான் விஷயம் சொல்லிட்டு அதையும் நான் சொல்றாரு. போன மாதிரி நீ பார்த்து சொல்லுவார் யோவான். இப்ப நான் இல்லைன்ட்டு நீயா அவருங்க வந்து கேட்கிறாங்க. இல்ல எனக்கு பின்னாடி ஒரு வருவார், அவருடைய பாதரட்சி, அதாவது ஒரு ஷூ காசோட ஒரு விலகிறதுனால சொல்றேன், அவருடைய செருப்பை நான் தூக்க கூட எனக்கு தகுதி நட்டேன். எப்ப இயேசு போய்கிட்டே இருக்கிறாரோ நீங்க காணாம போயிருக்கீங்க. நம்ம எல்லாம் அதான் பழைய மனுஷன் அவருடைய சீல் அடையப்பட்டது. கிறிஸ்துக்கு ஒரு நிறுதான் பழையன கழிந்தது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சுபாவில் இருக்கிறவங்க உங்களை பத்தி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே போயிருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுகின்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்பதான் ஒரு ஜெபம் அர்த்தமா இருக்கும். துன்பப்படுத்துறதுக்காக துக்கப்படவீங்க, துதிப்பீங்க. மச்சா சொல்றது, துன்பப்படுத்துறத குறித்து நீங்க துக்கப்பட மாட்டீங்க, அவங்களுக்காக துதிப்பீங்க. நீங்க ஜஸ்ட் கையிலே இது பண்ணாவே, சும்மா நீங்க கையை தொட்டா கூட அவங்க they receive the comfort. ஒரு ஆறு
ஒரு ஒரு இந்த உணர்வு. அந்த இயேசு வந்து உட்கார்ந்தோடனே அந்த இடத்தெல்லாம் குணமாக்கத்தக்க வல்லமை விளங்கிச்சு. அதனால அந்த தீர்வாதக்காரனை கொண்டு வர்றாங்க. மக்கள் இன்னும் பார்த்துட்டாங்க, தெய்வத்தை பார்த்துட்டாங்க. இந்த பயப்படினா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவரு போய் குஷ்டரோகியை தொடுறாரு, நாங்க தொடக்கூடாது, தீட்டு. பாவி வீட்டுக்கு போறாரு, இவரு பாவி வீட்டுக்கு போக மாட்டாங்க. கையில என்ன இருக்குது? ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். உடம்புல என்ன இருக்கு? காஸ்டியூம். ஒரு கூட்டம் அப்படியே போவோம். அப்படிதான் நம்ம பரிசெய்கிறோம். நாங்கெல்லாம் யூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இவர் ஒரு ரவி, ஒரு யூதன், எல்லாவற்றிலுமே உட்கார்றாரு, ஓய்வு நாள மீறுறாரு. இவரை கேட்ட அப்பான்னு விட்டாரு பாருங்க. எங்க அப்பா என்ன காமிக்கிறாரு அதான் செய்யணும்னு உங்களுக்கு அருமை ஆகும். தேவனை நீர் எப்படி அப்பான்னு கூப்பிடணும்? டேய் எல்லாம் சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கடா, எதை சாப்பிட்டாதான் நீ உங்க ஜீவன் ஒன்ன சாப்பிடலாம். கள்ளத்திற்கு கள்ள போது அன்னைக்கு 70 பேர் போயிட்டாங்க எல்லாம் விசேஷம். கிட்ட கடவுள் தான் விளங்குச்சு ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல இருக்கு. இப்ப நமக்கு புரியுது, இந்த ஜீவாப்பம் இயேசுதான் அந்த ஜீவன். அன்னைக்கு நமக்கு புரியல. என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை குடின்னு நான் அன்னைக்கு சொல்லிருந்தா நானே கள்ள எடுத்துருவேன். கள்ளத்திற்கு தரிசனம். இப்ப இதுதான் நடக்குது. யூடியூப்ல பாருங்க, இவர் அவர் கள்ளத்திற்கு சின்றாங்க, அவங்க இவங்க கள்ளத்திற்கு சின்றாங்க, இவர் பாடுறது சரியில்லைன்றாங்க, இவர் ஆடுறது சரி. இதுதான் பண்ணிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் தைரியமா சொல்றேன், ஒரு விட இந்த வீடியோ எடுத்தா தயவு செய்து இந்தியாவுக்கு வர பிரசங்கம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க நான் போற பாதைன்னா என்னை பின்பற்றி வாங்க, இல்லைன்னா நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. என்னோட தான் இருக்கணும் அந்த சேர்ச்சில். நான் சேர்ச்சில் இருக்க வேணாம்னு சொல்றேன், நான் சேர்ச்சா வாழுதுன்றேன். இப்ப சொல்றேன் 100% 100% இது சேர்ச்சி இல்ல, இது பில்டிங். இவ்வளவு பேர் ஒரு வீட்டை கூட முடியாது. ஒரு இடத்துல கூடுறோம், வரும்போது என்ன மனுஷங்க வரும்? அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து சரீரமாக சபையை மகிமைப்படுறது இந்த பாடல். ஜெபி மட்டும் அது இல்ல. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும். வாங்க எல்லாரும் ஃபேமிலியா சேர்க்கணும், எல்லாரும் ஒண்ணு கொடுக்கும், கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும். சின்னவன் பெரியவன் அதெல்லாம் வேணாங்க, முடியாதுங்க. பிதா குமாரனை விட்டு கொடுக்க மாட்டாரு, குமாரன் ஆவியானை விட்டு கொடுக்க மாட்டாரு, ஆவியான இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டாரு. இவங்க ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, விரோதம் இருக்காது. அவங்க கண்ணில் கருணை தான் இருக்கும். நீங்க எந்த இடத்துல போட்டு அர்த்தம் அன்புதான் வரும் அவங்க கிட்ட. அந்த ஆதிதான் அவங்க கூட்ட எடுத்திருக்கிறார். சொல்லி முடிச்சிடுறேன். மாம்சப்படி வாழ்ந்தா சாதீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயலாலே தான் படைத்திருக்கிறோம். அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம்.